நீதி செய்யாத உங்களையும் ஜீவன் ஆளுகை செய்கிறது. இந்த ரோமர் 5 மட்டும் இன்னைக்கு வீட்டில் வாசித்து பாருங்க, உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். ஏன்னா அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா பைபிள் சொல்லுது, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம், அண்டர்லைன் தி வேர்ட் பாவம், இன்னொரு முறை செய்தவர்களை ஆண்டு கொண்டது தானே வரணும். நானும் ஒரு வாட்டி படிச்சுட்டு இது என்னடா இப்படி போட்டிருக்கு, திருப்பி படிக்கிறேன் நான். ஏன்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்குது, செய்தவர்களை அது ஆண்டு கொண்டது, இதுதான் மைண்டில் வருது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? பாவம் செய்யாதவர்களையும். அதாவது எந்த கெட்டதும் அவன் பண்ண வேண்டியதில்லை. அவன் நல்லவனாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு கெட்டது நடக்கும். ஏன்? ஏன்னா ஒரு சந்ததியின் சாபங்களும் பாவங்களும் அவன் என்ன பண்ணுது? தொடருது. அதனால கெட்டது நடந்தாலே அவன் கெட்டவன்ற அர்த்தம் கிடையாது. நல்லவனுக்கு என்ன நடக்குது? கெட்டது நடக்குது. ஏன்னா பாவம் செய்யாதவர்களையும் அது என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, செய்யாதவர்களை மரணம், நோய் ஆண்டு கொண்டது. அப்போ இப்போ இவனுடைய செயல் இங்க முக்கியமே கிடையாது. யாருடைய செயல்? ஆதாமின் செயல். இவங்களை என்னதான் மாத்திடுச்சு? பாவியாக மாத்துச்சு. பாவத்தின் விளைவா பாவம், சாபம், மரணம் எல்லாமே இவங்க மேல வருகிறதுக்கு அதிகாரம் அதுக்கு இருக்கு. இது மாதிரி தான் இங்க பாருங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினால் அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனாலே கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. பாருங்க, இந்த ரெவலேஷன் இல்லாம நீங்க இதுல வாக் பண்றது ரொம்ப கஷ்டம். யூ நீட் தட் ரெவலேஷன். எல்லாம் சொல்லுங்க, பாவம் செய்யாமலேயே நான் பாவி ஆயிட்டேன். சொல்லுங்க, நான் பாவம் செஞ்சதுனால நான் யாரு கிடையாது? பாவி கிடையாது. ஆனா செய்யாமலே இந்த டைட்டில் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஏன்? ஏன்னா நாம எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகள். அது மாதிரி நீதி செய்யாமலேயே நீதிமான்ற டைட்டில் உங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். ஆமென். பாவம் செய்யாமலேயே மரணம் ஆள முடியுதுன்னா, நீதி செய்யாமலேயே ஜீவனும் சுகமும் ஆசீர்வாதமும் உங்களை ஆள முடியும். எனக்கு கெட்டதெல்லாம் நடக்காது, எனக்கு நல்லது மட்டும்தான் நீங்க நம்புவதற்கு ஒரு அஸ்திபாரம் தேவை. அது உங்கள் சுய நீதி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான நீதியா இருக்கிறது.